வருகின்ற பொழுது ஐயோ நீர் என்ன நான் குளிச்சு வைத்தேன் என் தாய் தந்தை என் பெற்றுக்கு உங்க பெற்றுக்கள் என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா என்ன ஒரு ரேஷன் கார்டே என்கிட்ட இருக்குது சாமி ரேஷன் கார்டு எப்பட திருடிட்டு வந்த திருடிட்டு வரல சாமி அட்ரஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் தெரியும் நிச்சயமாக தாயின் மீது ஆணையாக பொட்டிக்கார கூத்தியாக தெரியுமா ஓ மன்னிச்சிரு பொட்டிக்கார கூத்தியாக இருக்குதா ஆமா சாமி எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை பத்தி தெரியும் என்று உரைக்கின்றேனே மக்கள் மத்தியிலே ஆமா சபை நடுவிலே என் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துரைப்பாயாகி சொல்றான் பாரு நீங்க எங்க வாழ்ந்து வருகிறது தெரியுமா உங்களுடைய நாடு நல்லூர் கிராமம் நல்லூரில் வாசம் புரிந்து வரக்கூடிய சாமி பெரிய போச்சா நல்லூரில் வாசம் புரிந்தக்கூடிய உங்களுடைய தந்தையார் சித்தல் ஓத்தார் சித்தல் ஓத்தியார் அவருடைய மகன் நீங்கள் மாதப்பன் ஓத்தார் உங்களுடைய தம்பி ஐநாமலை கேளப்புள்ள எந்த ஒரு பெண்களையும் ஏறெடுத்து பார்க்காத எங்களுடைய கட்டிடம் காலை உண்மைதான் சாமி ஆமா விருத்தாந்தமே எங்களுக்கு தெரியும் ஐயா நான் எதை கேட்டேன் இந்த நாடகத்தில் நான் யார் என்று கேட்டேன் எனக்கு தெரியாது சுவாமி நான் யார் என்று விളിக்க முன்பதாக இந்த அழகு திரு பொன்னகரத்திலே அலைகடலில் அமர்ந்திருக்க மக்கள் அமர்ந்திருக்கிறார் ராதுகாரனும் புதூர் கிராமத்தில் எழுந்துருளியே இன்னும் நமது கரையாங்காட்டில் எழுந்துருளியே நமது பொன்னம்பல சாமி ஸ்ரீ முத்துமுடியப்பன் மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு ஸ்ரீலாஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அகிலமெல்லாம் அருள் பாலிக்கின்ற ஆண்டவனாய் பொன்னம்பல சாமி அருள்மிகு பொன்னம்பல சுவாமி முத்துமுனியப்பன் நமகா கும்பாபிஷேக நூதன திருவிழாவை முன்னிட்டு 16ஆம் நாள் மண்டல பூஜை திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி சிறப்பாக மக்களை வசூல் செய்து ஊர் பொதுமக்கள் சார்பாக கோயில் நிர்வாகிகள் சார்பாக கோயில் விழா கமிட்டியார்கள் சார்பாக அனைவர்கள் ஒருமனதாக ஒன்று கூடி இன்னும் மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இன்று பல நாடக சபாவில் இருந்து குழு தலைவர்களையும் பொறுக்கி என்ன எல்லாம் பொறுக்கீங்களா நீங்க என்ன பொறுக்கீங்க என்ன பொறுக்கி தேர்ந்தெடுத்து யாரும் கூப்பிடலையா பொறுக்கீங்கள கூட்டு வந்திருக்காங்க முக்கியமான ஒரு நாடக கலைஞர்கள் வந்து அனைவர்களையும் அழைத்து வந்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆரூர்பட்டி மாநகரை சேர்ந்த அன்பு நண்பர் உடன்பிறவாத சகோதரனை விளங்கி வரக்கூடிய ராஜமாணிக்கம் அவர்களுடைய நாடக சபாவோடு பல நாடக கலைஞர்கள் இணைந்து நடத்தி நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட என் அன்பு உள்ளங்களும் நமக்காக வாரி வழங்கி என் தாய்மார்கள் பெரியோர்கள் குழந்தை செல்வங்கள் பக்த கோடிகள் அப்படி இருந்தாலும் இன்னும் சுண்டிமேட்டூர் மாநகரை சேர்ந்த கோழி வியாபாரி மணிக்கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் கட்டுப்புளியங்காட்டை சேர்ந்த நம்முடைய ராஜாமணி கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் திருவிழிப்பட்டியை சேர்ந்த மாரிமுத்து கவுண்டர் இன்னும் ரங்கநாதன் அண்ணார் அவர்கள் இன்னும் கோட்டைமேடு முனிப்பங்கோயில் பூசாரி ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் எட்டுக்கோட்டை மேடை சேர்ந்த கோயிந்தன்னார் அவர்களும் இன்னும் அன்பு உள்ளங்கள் தாய்மார்கள் எல்லாம் வாரி வழங்கியிருக்கிறார். எல்லாரும் பெரிய மனப்பாடமா சொல்றதை பார்த்தா பல வருஷமா வாங்கிட்டு முடியாது. என்னது ஒண்ணது நெஞ்சு எரியாது எவ்வளவு போய் கொடுங்க சாமி சரியா போயிடும். எதுக்கு நீங்க தானே நெஞ்சு எரியுது நெஞ்சு அறியும். ஆமா திருவிளக்கு வைத்தால் தெய்வம் அறியும். சின்ன வயிற்று முன்ன வைத்து உண்ட வீட்டுக்கு நினைக்க கூடாது. ஆமா சத்தியமா. அதனால ஆனா சாமி இன்னைக்கு சம்பளம் வாங்க மாட்டீங்களா? இப்பயே வாங்கிட்டே சம்பளத்தை. இதெல்லாம் அன்பளிப்பட உங்களுக்கு வாரி வழங்கி விடுவேன். உங்களுக்கு இவரு வாட கொடுத்துருவா அப்படி நீங்க 2 ரூபா வாங்க முடியும். அதனால வாரி வழங்கியிருக்கிறார்கள். அனைவர்களும் ஆண்டவன் நெல் பெற்று நோயற்று குறைவற்ற செல்வங்களை பெற்று அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் பொன்னம்பல சுவாமி ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் காலெடுத்து வைத்த உடனே கஷ்டங்கள் தீர வேண்டும். பாதங்கள் பட்ட உடனே பாவங்கள் தொலை வேண்டும். அடி எடுத்து வைத்த உடனே அவர்களை
ஊர நிறுத்தி எல்லா புகழையும் எல்லா அருளையும் நீண்ட ஆயுளையும் பெற்று ஆண்டவருடைய கோபுரம் எப்படி வளர்கிறதோ அதே போல அவருடைய ஆதீனம் வளர்ந்து சுகசீவை வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். சமர்ப்பணம். ஓம் சக்தி. அப்படி இருந்த போதிலும் நம் தெருக்கூத்து கலையை உலகம் எல்லாம் பரப்பி நமக்கு வாழ்வாதாரமும் நம் கலை வளருவதற்கு கலைவடைந்து வருகின்ற இந்த தெருக்கூத்து கலை மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து அதாவது 6லிருந்து 60 வரை பார்த்து இந்த கலை வளர வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு இரவென்று பாராமல் ஸ்டாண்ட் இல்லாமல் கை அதாவது கருத்தினால் செல்லை தொலைபேசியை பிடித்து நிச்சயமாக அவருடைய வீடியோவை எடுத்து ஒரு திறமையான யூடியூப் சேனல் என்று சொல்லலாம். ஒரு அன்பு நண்பர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த செல்வம் அண்ணார் அவர்கள் யூடியூப் சேனலை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். செல்வம் யூடியூப் சேனல் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் என்று அனைவர்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலுக்கு அனைவர்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறை இருந்தால் திருத்திக் கொள்வோம், நிறை இருந்தால் மகிழ்ச்சி அடைவோம். அதனால அனைவருக்கும் நமது நாடு கலைக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் அப்படி இருந்த போதிலும் இன்று வைத்த நாடகம் பெயர் அதாவது மாடுபிடி சண்டை. ராடபருவம் மாடுபிடி சண்டை. இந்த நாடகத்தில் நீங்க யார்? நான் ஜோ. உங்க பேர் என்ன? ஒண்ணா தெரியுங்க. கலை கதிரொளியோ மழை சூரியனை போல்
மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கு நீ வலது கையடா நீ வலது கையடா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போற வார்த்தை எல்லாம் எண்ணி பாருடா எண்ணி பாருடா ஆணும் வளரணும் 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 ஆணும் வளரணும் 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 ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி ஆமா வளர்ச்சி ஆணும் வளரணும் 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 அதை பண்ணாங்க புழுலும் வளரணும் புகழ் அறிவு வளரணும்னு சொல்ல வந்தேன் கல்பட்டி. புகழும் வளரணும் இருந்தாலும் ஆணவத்திற்கு அடிபணியாதே சுன்னித்தம் இப்படி உங்களுடைய பெயர் முற்கோணு நாற்கோணு முளைந்த கோணு முற்றுடர் ஒரு கோணு மென்கோணு சட்கோணு ஜக்கம்மா என்னடா செக்கம்மா பதுவதிக்கிறதே நீங்கதான் சொன்னீங்க, அதையே சொன்னீங்க. முற்கோணு நாற்கோணு முளைந்த கோணு முற்றுடர் ஒரு கோணு மென்கோணு சட்கோணு சட்கோணு. கடல் எந்த பூமி மீது அலை எந்த ஒரு கொண்டு கடவென்ற வாழ்வ நம்பி காற்றெண்டு மூவாசை ஆ. என்னடா எங்கடால சொல்லி முடிக்கிறது? எப்படா சொல்றாங்க? தடமென்று மெடுகரியில் வந்த வாசைகள் என்ன தாபம் பெண்ணிலுக்கு பின்னலிட்டு தாய் என்றும் பல என்றும் தாய் என்றும் தாய் என்றும், சேய் என்றும் சேய் என்றும், நீ என்றும் நீ என்றும், நான் என்றும் நான் என்றும், தமையோனே தமையோனே இடை நின்று கடை நின்று ஏன் என்று கேளாது இருப்பது உன் அழகாகுமோ இன்றைக்கு நின்று கேளாகுமா? இப்படி கரெக்டா சொல்லுவாங்க. ஏழாகும். இல்ல சாமி, வேல் இல்லைங்க. நீங்க சொன்னது அப்படியே கடைசியா கொண்டு வந்து நிறுத்துவேன். போற்றுகின்ற மகோவீர தீரனாகிய ஊட்டுகின்ற மகோவீர பிரதாபனாகிய என் பெயர் உங்களுடைய பெயர். ஓட்டு, ஓட்டு. ஓட்டு. பெயர் சிவனுடைய நாளே. நானி போடுறேன். பெயர் சிவனுடைய
மன்மத ராஜா நானே தான். மன்மத ராஜா மன்மத ராஜா ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, தொட்டதுக்கெல்லாம் பாட்டு போங்க. பிறந்தாய், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க, இல்லை ஒரு பிள்ளை என்று எங்க ஊர் பலர் இருக்கு. இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, நீ பிறந்த காரணத்தை நீ என் மகனே, அப்பா ஏய் செல்வா, அப்பா. என் மைசூர் பாக்கு, அப்பா பையா நீ பிறந்த காரணத்தை முன்னவே தெரிஞ்சிருந்தா சரி சரி நல்லா ஊசி போட்டு களைச்சி இருப்பேன். ஞானம் புண்ணு. என்னடா பண்ணேன்? ஏன்டா? இல்ல சாமி, நீங்க ஒரு அற்புதமான ஒரு சிங்கம். நான் கருத்தரித்தது குற்றமா? ஐயோ, இல்ல 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 இல்ல. உறுதியானது குற்றமா? இல்ல சாமி. சிறந்தது குற்றமா? இல்ல. உலகிலே வாழ்ந்தது குற்றமா? இல்ல. மக்கள் எல்லாம் எனக்கு கொண்டு வந்து 10 10 100 500 மணிக்கு ஒன்றெல்லாம் 2 500 குத்திருக்கிறாரு. அது குற்றமா? ஏன் குற்றம்? எதற்காக குற்றம் என்று சொல்கிறாய்? பார்த்தாதான் சாமி என் தலை சுண்ணி எல்லாம் எரியுது. என்ன சாமி, இது எல்லாம் எதுவுமே நீ செலவு பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் பகவானுக்கு போய் உண்டியல போடுறேன். இந்தியில போட்டுமா? இல்ல, நான் சொல்றேன், நீங்க அப்படித்தானே சொல்லு. ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா. கரெக்டா சொன்னீங்க. அந்த ஒரு ஜான் வயிறு வேற இருக்குது. இருக்குது தானே? அதுக்காக தான் வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா எல்லாத்துக்கும் தாளம் தர இதிலே 4ஆய் பிரித்து 3 பாகம் உங்களுக்கும் 1/4 பாகம் எனக்கும். புள்ள புளிச்சு கொடு பண்ணி ஒண்ணு நம்மளுக்கு மாணிக்கண்ணன் கையில கொடுத்துட்டு போயிருவாரு. அந்த பசங்க உழைக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவாரு. ஆமா பாரு, மகேந்திரன் தெளிவாக புரிந்து கொண்டார். அவரு எங்களுக்கு தர மாட்டாரு. அப்படியா? என்னப்பா எல்லாம் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. சரி சாதாரணமா நினைச்சுக்கிட்டா. நேரம் இல்ல. சரி, அதனால என் பெயர் உங்களுடைய பெயர் உத்திரகுமாரன். ஹீரோ உத்திரகுமாரன். ஏன் சாமி உத்திரகுமாரன் சொல்றீங்க? உங்களுடைய தாய் தந்தை உங்களை பெற்றெடுத்த அந்த மாசற்ற தெய்வம். போட்டு, போட்டு, போட்டு. எடை என்னை இதுவரை
அம்மா ஏய், எங்க சாமி என்னங்க உங்க அம்மான்னு கேக்குறேன். உங்களுடைய தாய் அந்த மாசற்ற மாணிக்கம் அங்காத மணிவிளக்கு கோயில் ஒரு தந்தை என்றால் கோயிலுடைய தந்தை என்றால் அதிலே குடியிருக்கின்ற தெய்வம் தெய்வம் தாயாகும். தாயாகும். அப்படிப்பட்ட குடியிருந்த கோயிலை பெற்றெடுத்த ஆமாங்க. நம்ம தங்குதறி பெற்றெடுத்த தாய் தந்தை அவங்க அப்பா எப்பேற்பட்ட கொள்ளைக்கார தெரியுமா? யார் அவர் ஓமலூர் வட்டத்திலே ஒரு வட்டத்திலேயே கந்தன்னு சொன்னா தெரியாம இருக்க மாட்டாங்க. கந்தனுக்கு தவறாமல் பிறந்திருக்க வேண்டும் தேவடியா மகன். டேய், அப்படியேப்பட்ட இந்த தொழிலாளி அற்புதமான ஒரு மகன். எல்லாருக்கும் வேட்டி சட்டு துண்டு வீட்டுக்கு கூட்டு போய் கொடுப்பாரு. நானும் அதுல வாங்கியிருக்கிறேன். நீங்களும் வாங்கிருக்கீங்க. ஆமா. அவங்க அப்பாவை சொல்றீங்க. இவன் தங்குதறி பாக்குற இடத்துல 100 ரூபா ஓ, 100 ரூபா. வரவேற்பு டீ சாப்பாடு. ஆமா. அவங்க அப்பா பேரை கெடுக்கிறதுக்கு சரி, அதனால போய்க்கலாம் சாமி. என் பெயர் உதயகுமாரன். என் தாயின் பெயர் சுதர்கனை அம்மையார். அம்மையார். தந்தையின் பெயர் விராடராஜன். ராஜன். ஆமா. இருவருக்கும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தவர்கள்? 1 2 3 4 5 6 2 3 4 5 4 7 வாயில போட்டு. வந்தாச்சு. ஆமாங்க. உங்களுடைய கூடி பிறந்தவர்கள் யாரு? அழுத்தே ஓட்டு. நல்ல பிறந்ததோரி அதனால கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறகு சேனைப்பால் உண்டு. இந்த வையகத்திலே பிறந்து நாங்க எங்கே வாழ்கிறேன்? எங்க வாழ்வீங்க? கூடி பிறந்தவர்கள் எத்தனை பேர்? கூடி பிறந்தவர்கள் எத்தனை பேர்? நீங்க போலாம். சொல்லுங்க யாருன்னு.
56 தேசத்திலே கமதி அஜாலகனே எங்கனே ஐயா சுமந்தாமி அதெல்லாம் அப்படி தொட்டுட்டு வரும். அப்படியே மேலாப்ல என்னுடைய நாடு எங்க இருக்கீங்க? விராட தேசம் என்று சொல்லலாம். விராட தேசம். விராட தேசத்தில் விராட இருந்தாலும் தேசத்தில் இருந்தாலும் என் அப்பா அம்மா அம்மா யார்? ஒரு ஆணை ஆமாங்க. ஒரு பெண்ணு சரி. இருந்தாலும் எங்க அம்மா எங்க அண்ணன் எப்படி வளர்த்தினாலும் இப்படி தெரியுமா? வளர்த்துறாங்க சாமி. அமைச்சரே ஐயா நல்ல நிலவரைக்கு வச்சா என் நலிந்து விடும் மேனி. ஐயா ஜீவனிலே கோமாளி என்ன வேலைக்கு வச்சேன் என் மேல் இங்க வந்து வேணும் கோமாளி என்ன மணிக்கு வேலை தெரியும் மணி வேலைக்கு மணி ஒன்று கதவிலிருந்து இந்த வந்தமணி பெற்றெடுத்தாய். பள்ளிக்கு சென்று பாடங்களை படித்து சாமி. வரும் முன்பதாக என் தாயார் எப்பொழுது வருவார் என்று வலிமையில் விளைவித்து காத்திருப்பார்கள். அதனால என் தங்கை அழைத்து நான் தாய் வாங்க மச்சான் போலாம். பார்க்க